நான் எப்படி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தேன்ல நேற்றுக்கு. இல்லை, ட்ரான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். அந்த ட்ரான் அனுப்பிடுறாங்க. அதை வச்சு கேமராவில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ரிமோட்டை. கீழ்த்தளத்தில் இருக்கிற வீடுகள் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே கட்டியிருந்தாங்க. இந்த முதல் தளம் 8 வீடு ஒரு வரிசை. இந்த 8 வீடுகளும் நாங்கள் இங்கே வந்துடுற போது இல்லை, இந்த ஒரு மாதத்தில் 8 வீடுகள் 3/4 பாகம் வேலை முடிஞ்சு போச்சு ஒரே நேரத்தில். ஆனால் ஆட்கள் ஒரு 10 பேருக்கும் கம்மி, அவங்க தான் வேலை செய்கிறாங்க. 8 வீடுகள் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி க்ரெயின் வழியால் பல பொருட்கள் ரெடிமேடாக செய்து வருது. அதை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு போய் அங்கங்கே எதை எங்கே ஃபிட் பண்ணணுமோ அந்த பசில் ஒர்க் மாதிரி ஃபிட் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு மாதத்தில் 8 வீடு அவங்களால கட்ட முடியுது. அருமையான இந்த முதல் தளத்துக்கும் கீழே இன்னொரு அண்டர் கிரவுண்டு ஒரு வரிசை இருக்குது. அதுக்கும் கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் முடிச்சுட்டு ஒரு வீடுகள் முடிச்சுட்டு அதுக்கும் கீழே உண்மையிலேயே வேடிக்கையான விஷயம், மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மீட்டர் தூரத்தில் மெட்ரோ ஸ்டேஷன். அது அந்த நடக்கிற பாதம், இந்த வாய்க்காலுக்கும் மேலே, கடல் வாய்க்காலுக்கும் மேலே இருக்கிற பாலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிற பாலம். இந்த சிவப்பாக ஒரு வண்டி நிற்கிது, க்ரெயின். அது ரொம்ப குட்டி க்ரெயின். அதுக்கும் கீழே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த வீடுகளுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் அண்டர் கிரவுண்ட் வீடு. அதுக்கும் கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கும் கீழே மெட்ரோ ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு கீழே இவ்வளவு அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் கடலுக்கு பக்கத்தில் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை இங்கே கீழே இருந்து மாட்டி இருந்ததை மேலே கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டாங்க. இது மாதிரி இவ்வளோ பெரிய பீஸ் ஒரு வீட்டுக்கு வெளியில் முதல் தளத்தினுடைய உயரத்துக்கு போகணுன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுப்போம், எத்தனை ஆட்கள் வேலை செய்திருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப சுலபமாக பீஸாக எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபிட் பண்ணி அதை சிமெண்ட் வச்சு அழகாக ஒட்டிடுறாங்க. ரொம்ப அருமையான வேலை அமைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய என்ஜினியரிங் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே சுறுசுறுப்பாகவும் சூப்பராகவும் நடக்குது. இந்த இயற்கை ஏய்ந்த இந்த வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் அருமையாகவும் இருக்குது. டென்மார்க்குடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.